warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin wa alihi wa sahbihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا قال تعالى في القرآن العظيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. வல்லோன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த அன்னலம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாகவும் உயிர் மூச்சு கொள்கையாகவும் மதித்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த பெண்கள் பயான் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், ஆண்கள், வீட்டிலே அமர்ந்து இந்த பயானை செவிமடுக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்லோன் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் நமது நாவினுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பு உள்ளம் கொண்ட தாய்மார்களே, ஆண்களே, சிறார்களே, இந்த நிகழ்ச்சி என்பது நீண்ட நாளுக்கு பிறகு நமது ஊரிலே தயார் செய்யப்பட்டுள்ள ஒரு அற்புத நிகழ்ச்சியாகும். இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு பயான் என்று சொன்னாலோ, மார்க்க சம்பந்தமான செய்திகள் பகிரப்படுவது என்று சொன்னாலோ, நமது ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் அலைமோதி வந்து நிற்பது என்பது வழமை. இந்த நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும் போது அதிலே அவர்களுக்கு அந்த ஆர்வமும் அக்கறையும் தொடர்படியாகவே இருந்தது. நிகழ்ச்சிகள் துண்டிக்கப்பட்டு நாட்களும் மாதங்களும் சென்றதின் காரணமோ என்னமோ, பயான் என்கின்ற செய்தி தெரிந்ததற்கு பிறகும் கூட வீட்டிலிருந்து கேட்டுக்கொள்கின்றோம், கொஞ்சம் சத்தமாக பேச சொல்லுங்களேன் என்று சொல்லி வரக்கூடிய வார்த்தைகளை நம் காதால் கேட்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது.
முதலிலே ஒரு செய்தியை பயானுக்குள் செல்வதற்கு முன்னால் வெளியே இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்களுக்கும் உள்ளே இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்களுக்குமான நன்மையின் வேறுபாடும் வித்தியாசமும் என்ன என்பதை விளக்க நான் கடமைப்படுகின்றேன். அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு 3 மனிதர்கள் வருகை தருகின்றார்கள். 3 மனிதர்களில் ஒரு மனிதர் மார்க்கத்தின் மீதும் மார்க்க செய்தியின் மீதும் அந்த சபையின் மீதும் அலாதியான அன்பு கொண்டவராகவும் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார். அதனால் அந்த மனிதர் அந்த சபையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவரையும் விளக்கிக் கொண்டு சபையினுடைய முதல் வரிசையில் சென்று அமர்ந்து கொண்டார். இதை அல்லாஹ்வின் தூதர் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இரண்டாவது ஒரு மனிதர், அவரோடு வந்தவர்தான். அவருக்கு இப்படி கூட்டத்தை எல்லாம் விளக்கி சென்று அமர்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. இங்கே அமர்ந்து கொள்வோம், என்ன காதில் கேட்கிறதோ அதை மட்டும் கேட்டுக்கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில் அந்த சபையின் ஒரு ஓரத்தில் அவர் அமர்ந்து கொள்கின்றார். இதையும் அல்லாஹ்வின் தூதர் பார்க்கின்றார்கள். மூன்றாவதான அந்த மனிதர் சபையினுடைய ஒரு ஓரத்திலும் அமரவில்லை, சபையினுடைய முன்வரிசையிலும் அமரவில்லை. நாம் ஏன் இந்த சபையில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணம், இதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக நபித்தோழர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அருமையான நபித்தோழர்களே, 3 மனிதர்கள் வந்தார்கள் அல்லவா, இந்த 3 மனிதர்களில் ஒருவர் சபையின் முன்வரிசையில் அமர்ந்தவர், ஒருவர் சபையினுடைய இறுதி வரிசையில் அமர்ந்தவர், ஒருவர் இந்த சபையை புறக்கணித்து சென்றவர். அவர் இதை துளியும் மதிக்கவில்லை, இதன் மீது அவர் துளியும் அக்கறை காட்டவில்லை, இதை புறக்கணித்து சென்று விட்டார். இவர்கள் 3 பேர்களில் அல்லாஹ் ஒரு மனிதரை தன்னுடைய அருகாமையில் அல்லாஹ் வைத்துக் கொண்டார். தனது அருளின் அருகாமையில் யார் முதல் வரிசையில் வந்து அமர்ந்தாரோ தன்னுடைய அருளின் அருகாமையில் அந்த மனிதரை அல்லாஹ் வைத்துக் கொண்டார். இரண்டாவது யார் ஓரமாக ஒதுங்கி அமர்ந்தாரோ அவரை அல்லாஹ் தன் அருளையும் ஓரமாக ஒரு புறத்திலே ஒதுக்கி வைத்ததை போன்று அவருக்கு அவனுடைய அருளை அல்லாஹ் ஓரப்படுத்தினான். மூன்றாவது மனிதர் கடந்து சென்றார் அல்லவா, அவர் மீது அல்லாஹ்வின் கருணை பார்வையும் கடந்து சென்றது, அல்லாஹ்வின் ரஹமத்தும் கடந்து சென்றது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே. தாய்மார்களே, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை உண்டு. நீங்கள் அமரக்கூடிய ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு நன்மை உண்டு. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நன்மை உண்டு. இந்த நேரம் உங்களுக்கு மிக பொன்னான ஒரு நேரம். எனவே வீட்டில் அமர்ந்து அல்லாஹ்வின் அருளில் இருந்து தூரமாகி விடாதீர்கள். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் ஒரு முழம் எடுத்து வைப்பான். நீங்கள் ஒரு முழம் எடுத்து வைத்தால் அல்லாஹ் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கத்தில் நடந்து வந்தால் அல்லாஹ் உங்கள் பக்கத்தில் ஓடி வருகின்றான். அல்லாஹ் உங்க பக்கத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க பிரச்சனையில அல்லாஹ் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யணும்னா பள்ளிவாசலை தேடி மதரசாவை தேடி நீங்க ஓடி வாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இடங்களில் மிக மோசமான இடம் கடை வீதி, இடங்களில் மிக பரிசுத்தமான இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது பரிசுத்தமான இடம், நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம், நமது பாவங்களை அழிக்கக்கூடிய இடம். எந்த அளவிற்கு தெரியுமா? ஒரு மனிதர் பள்ளிவாசலில் வந்து அவர் எந்த வீண் பேச்சையும் பேசாமல் அமைதியாக அவர் அமர்ந்திருந்தால், அமைதியாக அவர் அமர்ந்திருந்தால் அவர் அமர்ந்திருக்கும் நேரம் வரையிலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்படியானால்
வந்து நீங்க உட்கார்ந்தாலே உங்க பாவம் மன்னிக்கப்படும். ஏன் ரஹமத்தின் பக்கம், அருளின் பக்கம் ஏன் வருவதற்கு நாம் மறுக்கின்றோம்? ஏன் நம் மனம் அதை விட்டு தூரமாகிறது என்பதை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே வெளியே நிற்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செய்து உள்ளே வந்து அமர்ந்து கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பள்ளிவாசலை தேடி ஓடோடி வாருங்கள் என்பதை உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பெண்கள் பயானுடைய நிகழ்ச்சியின் நோக்கத்தையும் இதனுடைய முக்கிய செய்தியையும் நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் வாழக்கூடிய காலம் இன்றைக்கு மிக மோசமான காலம். நமது மூளைகள் இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்ட காலம். தான் என்ன செய்கின்றேன் என்பதை தெரியாமலேயே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். தான் செய்வது எல்லாம் சரிதான் என்று நம்மை நாமே நம்ப வைத்துக் கொண்டு பல தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்திலே பாவத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள, ஹராமை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, கபரின் வேதனையை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நரக புகையையும் நரக நெருப்பையும் விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அடிப்படை ஆயுதமாக அமைவது ஒன்றே ஒன்றுதான், அது மார்க்க கல்வி மட்டும்தான். அந்த மார்க்க கல்வியினுடைய முக்கிய உயரிய நோக்கத்தை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது ஊரிலே சிறார்கள் மதரசா, ஆலிமா மதரசா, முதியோர்கள் மதரசா என மதரசாவின் வரிசையின் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதில் பயிலக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பயான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருமை தாய்மார்களே, நன்றாக ஒரு செய்தியை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நம் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று. யாரிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள் இஸ்லாத்தின் கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் யாருக்கும் தெரியாத 6வது கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுவது உங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், இந்த 5 கடமைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்றால் அந்த 6வது கடமையை நீங்கள் முதலிலே தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். கல்வியை தேடிக்கொள்வது, மார்க்கத்தை படித்துக் கொள்வது ஃபரீலத்துன் கட்டாய கடமை, ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. நம்ம நியத் வைக்கும் போது என்ன நியத் வைப்போம்? லொஹர் தொழுக ஃபர்லு 4 ரக்காயத்தை, அப்படிதான் நியத் வைப்போம். அந்த ஃபர்லு என்கின்ற வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் இங்கே பயன்படுத்துகின்றார்கள். அப்படியானால் கல்வியை கற்றுக்கொள்வது இந்த வயதில் உள்ளவருக்கு மட்டும்தான் கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த வயதில் இருக்கிறவருக்கு கடமை நீங்கிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. நீங்க தொழுகையை பாருங்க, தொழுகை ஒரு வயசு வந்தாதான் கடமையாகும். நோன்பு ஒரு வயசு வந்தாதான் கடமையாகும். ஜகாத் என்பது ஒரு பொருளாதாரத்தினுடைய தன்னடக்கமும் தன்னிறைவும் வந்தால்தான் கடமையாகும். ஹஜ் என்பதும் பொருளாதாரத்தினுடைய அதிகரிப்பு வந்தால்தான் கடமையாகும். இது எல்லாத்துக்கும் ஒரு வயசு, ஒரு வரமுறை இருக்கிறது. ஆனால் மார்க்க கல்வியை ஒவ்வொரு குழந்தையும் தன் தாயின் கருவறையில் இருக்கும் போதே கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபிய பெண்களின் வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். கருதரித்து குழந்தையை பெற்றெடுத்து பச்சிளம் பிள்ளையாக இருக்கும் போது அந்த பிள்ளையினுடைய உடம்பிலே பிரசவத்தினுடைய இரத்த வாடை மாறுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அன்றைய தாய்மார்கள்.
பிள்ளைகளுக்கு பாலூட்டும் போதே இஸ்லாத்தையும் ஊட்டி வளர்த்தார்கள் அன்றைய தாய்மார்கள். பிள்ளைகளுக்கு உணவூட்டும் போது உணர்வூட்டும் உபதேசங்களை சொல்லி வளர்த்தார்கள் அன்றைய தாய்மார்கள். பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அதில் மார்க்கத்தையும் கலந்தே கொடுத்தார்கள் இஸ்லாமிய தாய்மார்கள். அதனால்தான் அன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்களை ஓரம் தள்ளிய ஒரு பிள்ளையை கூட நாம் பார்க்க முடியாது. அதனால்தான் அன்றைய காலகட்டத்திலே மது அருந்திய ஒரு ஆணை கூட நாம் பார்க்க முடியாது. அதனால்தான் அன்றைய காலகட்டத்திலே பெரும் பெரும் பாவங்கள் செய்யாத, பெரும் பெரும் பாவங்கள் செய்த யாரையும் நாம் பார்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருந்த தாய்மார்கள் அடிப்படையில் தன் பிள்ளைகளுக்கு உடம்பில் சக்தி ஏறுவதற்கு முன்னால் உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றினார்கள். இன்றைக்கு உடம்பில் சக்தியை ஏற்றக்கூடிய தாய்மார்கள், பிள்ளைகளுக்கு உடம்பிலே உணவுகளை கொடுக்கக்கூடிய தாய்மார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்றாவது ஒரு நாள் இரவு, என்றாவது ஒரு நாள் பகல், என்றாவது ஒரு நாள் மாலை பொழுதில் நமது பிள்ளையை அழைத்து, மகனே மகளே, சாப்பிடும் போது விசுமி சொல்லி சாப்பிடம்மா, தொழுகையின் நேரம் வந்தால் உடனே தொழுகைக்கு செல்லம்மா, உனக்கான பர்துகளை சரியாக நிறைவேற்றிக்கொள், ஆணாக இருந்தால் நீ பெரியவனாக வளர்ந்து பெரும் பாவங்களை எதையும் செய்து விடாதே, இன்னென்ன காரியம் பாவமான காரியம் அப்பா, இன்னென்ன காரியம் நன்மையான காரியம் அப்பா என்று நம் பிள்ளைகளுக்கு என்றாவது ஒரு நாளில் ஒரு 5 நிமிடம் நாம் உபதேசித்திருக்கின்றோமா? தாய்மார்களே, உங்கள் உள்ளங்களை தொட்டு நீங்கள் உண்மையாகவே யோசித்து பாருங்கள். இன்று நம் பிள்ளைகளோடு நாம் என்ன நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றோம்? இன்று நம் பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்கின்றோம், எதை சொல்லிக் கொடுக்காமல் தவற விடுகின்றோம் என்பதை கொஞ்சம் யோசிங்க. அப்படி நிறைய தாய்மார்கள் சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா, இஸ்லாம்னா என்னங்கிறது நமக்கு முதல்ல தெரியல. சாப்பாட கீழே சிந்தாம சாப்பிடுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு நேர உணவுக்கு என்ன கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தெரியுது, உணர்றோம், நம்ம பிள்ளைக்கு சொல்றோம். சொல்றாங்களா? சொல்லியும் புள்ள ஒழுங்கா சாப்பிடல, கீழே சிந்திக்கிட்டே சாப்பிடுதுன்னா அடிக்கிறோம். அடிக்கிறாங்களா? அடிக்கிறோங்க. துணியை ஒழுங்கா அழுக்காக்காம போட்டுட்டு வா, மண்ணில் போய் விளையாடாத, உன் துணியை துவைக்கிறதுக்கு முன்னாடி சீத்தும் அத்து போகுது, ஏன்னா அதனுடைய வடிவருத்தம் என்னன்னு தெரியுதுன்னு சொல்றோம். முதல்ல பெற்றோர்கள் எதை உணர்கிறார்களோ அதை தான் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். இன்றைக்கு இஸ்லாத்தை உணரவில்லை, இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை உணரவில்லை, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை உணரவில்லை. அதனால்தான் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்காமல் தவறி போய்கொண்டே இருக்கின்றோம். தாய்மார்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். முதலில் பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்கத்தின் பக்கம் ஒதுங்கி வந்துவிட்டால், மதரசாவின் பக்கம் ஒதுங்கி வந்துவிட்டால் உங்கள் குடும்பங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்கள் கணவர் என்ன அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மதரசா வருவதின் வரக்கத்தின் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். மதரசாவிற்கு வருவதற்கான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பாதை எத்தகைய கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் சரி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 12 வயது நிறைந்த ஒரு சிறு வயது சஹாபி. அல்லாஹ்வின் தூதரின் மரணத்தின் அப்போது அவருக்கு வயது வெறும் 12. மூத்த சஹாபாக்களிடத்திலே சென்று சொல்கின்றார், அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் தூதரின் ஹதீஸ் பல இடங்களில் கொட்டி கிடக்கிறது. அவை அனைத்தையும் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அவை அனைத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக நாம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள் நிலவும் போது அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகளை கொண்டே நாம் தீர்ப்பளிக்க வேண்டும். அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். மூத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசுறாரு,
ரசூல்லா ஹதீஸ் என்ன மக்காவில் மட்டும் மதீனாவில் மட்டுமா இருக்குது? போய் தேடி பிடிச்சி எடுக்க. உலகத்தில் பல மூலைகளில் இருந்து வந்த பல நபர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி வைத்தார்கள். உலகம் முழுக்க பயணித்தாலும் அல்லாஹ்வின் தூதரின் ஹதீஸை முழுமைப்படுத்த முடியாதே, இது சாத்தியப்படுமா என்கின்ற கேள்வியை மூத்த சஹாபாக்கள் கேட்டார்கள். ஆனால் கல்வியை தேடும் தாகத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய 12 வயது முடிவதற்கு முன்னால் 12,000 ஹதீஸுகளை மனனம் செய்து மூத்த சஹாபாக்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். இந்த 12,000 ஹதீஸ மனப்பாடம் பண்ணும் போது ஏராளமான கஷ்டங்களை அவங்க தாங்கினாங்க. சில நபர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள், சென்று வீட்டினுடைய கதவை தட்ட மாட்டார்கள், வீட்டினுடைய வாசலிலேயே அமர்ந்து கொள்வார்கள். வீட்டிலிருந்து நபர்கள் வெளியே வந்து கேட்பார்கள், ஏங்க நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய சொந்தக்கார புள்ள, நீங்க கதவை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை நாங்கள் கொடுத்து உள்ள வர வச்சிருப்போமே, ஏன் எங்க வீட்டு வாசல்லையே உட்கார்ந்தீங்க, ஏன் இப்படி புழுதி படைஞ்சு உங்களுடைய முகமெல்லாம் தூசுகளாக இருக்கிறதே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மார்க்க கல்வியை கஷ்டத்தோடு நான் தேடி பெற்றுக்கொண்டால்தான் இதனுடைய மகத்துவம் என்ன என்பதை நான் முதலில் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னைக்கு கஷ்டப்படாம நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், கஷ்டப்படாம இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். கஷ்டப்படாம சொர்க்கம் போக முடியுமா? கஷ்டப்படாம உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கஷ்டப்படாம ஒரு சொந்த வீடை உண்டாக்க முடியுமா? வாயை கட்டி, வயிற்றை கட்டி, கண்ணை கட்டி, காதை கட்டி, நம்மளுடைய ஆசைகளை எல்லாத்தையும் கட்டி போட்டு சிக்கனம் பிடித்து மிக கஞ்சத்தனமாக செலவு செய்து ஒரு மனையை வாங்குவதற்கு இன்றைக்கு என்னென்ன போராட்டங்களை மேற்கொள்கின்றோம். நிரந்தரமற்ற மனை, நிரந்தரமற்ற இல்லம், நிரந்தரமற்ற ரூம், நிரந்தரமற்ற உங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக என்னென்ன உயரிய தியாகத்தை மேற்கொள்கின்றோம். நிரந்தரமான இடம், நிரந்தரமான வீடு, நிரந்தரமான ஒரு மைதானம் என்றால் அது நமது கபரஸ்தான் தான், அந்த 6 அடி தான். அது நிரந்தரமானது. அதில் வேதனை கொடுக்கப்பட்டால் நிரந்தர வேதனை தான், அதில் இன்பம் கொடுக்கப்பட்டால் நிரந்தர இன்பம் தான். நிரந்தரமற்ற வீடுக்கு இவ்வளவு முயற்சிக்க வேண்டும் என்றால் நிரந்தரமான இல்லத்திற்கு, நிரந்தரமான நமது கபருக்கு நாம் என்ன முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், என்ன தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும்? கொஞ்சம் தாய்மார்களை யோசித்து பாருங்கள். தாய்மார்களுக்கு தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நல்கியிருக்கின்றான். ஆண்களுக்கு அப்படி ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. வெளியே சென்று விட்டால், தொழிலை விட்டுவிட்டால், அடுத்த நாள் பிள்ளைகள், மனைவி, சொந்த பந்தம் பட்டினி கிடந்து விடும், வாங்கிய கடனை கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு விடும் என்கின்ற நோக்கத்தில் அவர்கள் வியாபாரத்திற்கும் வேலைக்கும் ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெண்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். காலை நேரங்களில், மாலை நேரங்களில் அப்படி மதரசாவிற்கு வந்து ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான்னு சொன்னா, அதை பயன்படுத்தாம இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பொதுவாகவே எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய கையில் இருக்கும்போது அதனுடைய மகத்துவம் தெரியாது. நம்ம கையை விட்டு மீறி போனாதான் அதனுடைய மகத்துவம் புரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மதரசான்னு ஒன்று தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா தாய்மார்களும் விரும்பினாங்க, நம்ம ஊரில் ஒரு மதரசா இருந்தால் நல்லா இருக்கும், நாங்களும் ஓதி படிச்சுக்குவோம், 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம், நாங்களும் குர்ஆனை படிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆரம்பித்த கொஞ்ச நாட்களில் எறும்பு சீனியை பார்த்து சாரச்சாரையாக வருவதை போன்று ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் சர்க்கரையினுடைய கனம் தாங்காமல் விட்டு ஓடி சென்ற எறும்புகளை போன்று பாதியிலேயே ஓடி சென்றார்கள்.
அப்படிதாங்க. சீனி இருக்குன்னா எறும்பு என்ன செய்யும்? ரொம்ப வேகமாக வரும், வந்து அதை தூக்க முடியுதான்னு பார்க்கும். சர்க்கரை இனிப்பானது தான், கஷ்டப்படாமல் தூக்கிட முடியுமா எறும்பால? எறும்பு கஷ்டப்பட்டாதான் அந்த சீனியை தூக்க முடியும். தூக்கி தூக்கி பார்க்கும், தூக்க முடியலன்னு விட்டுட்டு ஓடிடும். அதுக்கு பின்னாடி 2 எறும்பு வரும், அந்த 2 எறும்புகளும் சேர்ந்து அந்த சர்க்கரையை தூக்கி கொண்டு சென்று விடும். முயற்சிக்கணும் அல்லவா, தியாகிக்கணும் அல்லவா? எந்த ஒன்றை எடுத்தாலும் இலகுவாக கிடைக்கும் என்றால் இந்த உலகத்திலே எல்லா மனிதனுக்கும் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்திருப்பார். உலகத்திலே தியாகித்தவர்கள் தான் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒன்றையும் இழக்காத ஒரு மனிதன் எந்த ஒன்றையும் அடைந்து கொள்ள முடியாது. இழக்க தயாரான ஒருவனால் மட்டும்தான் அனைத்தையும் அடைய முடியும். அதே போன்று மனதில் தைரியமும் ஊக்கமும் ஆக்கமும் இருக்க வேண்டும். என்னால் முடியும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். 40 வயசாயிருச்சு, அலிபேலாம் மறந்து போயிருச்சு, சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, ஓத போனா சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தியில கூச்சமா இருக்குமே, ஒரு மாதிரியா இருக்குமே என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தயவு செய்து வேண்டாம். அப்படி ஒரு எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்பதற்கு தான் புதிய ஒரு திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அது என்ன திட்டம் என்பதை இதனுடைய இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவரை குறித்து நான் உங்களிடத்திலே 3 விஷயங்களை நான் குற்றம் சாட்ட வேண்டும். எத்தனை விஷயம்? 3 விஷயங்களை குறித்து நான் குற்றம் சாட்ட வேண்டும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? எனது கணவர் என்னை சுன்னத்தான தொழுகைகள் எதையும் தொட விடுவதே இல்லை. 2வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? என்னுடைய கணவர் என்னை சுன்னத்தான நோன்புகள் எதையும் வைக்க விடுவதே இல்லை. 3வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எனது கணவர் எப்போதும் சூரியன் உதயமான பிறகுதான் சுபுகு தொழுகையை தொழுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் விசாரணையை மேற்கொள்கின்றார்கள். இந்த குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்ட தோழர் இந்த சபையில் இருக்கிறாரா என்று வினவுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரின் வினவலுக்கு ஒரே ஒரு சஹாபி எழுந்தார். அந்த குற்றத்திற்கு உரியவன் நான் தான். எப்படி? அந்த குற்றத்திற்குரியவன் நான் தான். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஏன் உனது மனைவியை நீ சுன்னத்து தொழுகையை தொட விடுவதில்லை? அந்த சஹாபி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நானும் என்னுடைய பரம்பரையும் காலம் காலமாக தோப்புகளுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வயல் வரப்புகளுக்கும் சென்று தோட்டங்களுக்கும் சென்று தண்ணீரை இறைத்து ஊற்றி வரக்கூடிய வேலை தான் எங்களுடைய வேலை. இன்னைக்கு மாதிரி மோட்டரை போட்டு மம்முட்டியை வச்சு வெட்டி விடுற வேலை கிடையாது. கைத்தை கட்டி வாளியை போட்டு இறைக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏக்கர் 2 ஏக்கரில் சவுதிக்காரங்களுடைய தோப்பு துறவுகள் இருக்காது. 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு மேலே கண்ணு கட்டின தூரத்திற்கு வரையும் அவர்களுடைய தோப்பு துறவுகள் இருக்கும். அதன் அனைத்திற்கும் நான் வேலை பார்த்து விட்டு அசதியோடும் பசியோடும் என் வீட்டுக்கு வருகின்றேன். அல்லாஹ்வின் தூதரே, வந்து உணவறிந்து விட்டு உறங்கலாம் என்று நினைக்கின்ற நேரத்தில் எனது மனைவி தொழுகைக்காக தக்பீர் கட்டினார். தொழுகைக்காக தக்பீர் கட்டியவளை இடையிலே இடையூறு செய்ய நான் விரும்பவில்லை. தொழுது முடிக்கட்டும் என்று நான் அமைதியாக இருந்தேன். என் மனைவி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் துணை சூரா ஓதுவதற்காக சூரத்துல் பக்கராவை தொடங்கினார். சூரத்துல் பக்கரா என்பது ஏறத்தாழ 3 ஜுஸு.
ஓதினால் 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 ஓதிக்கொண்டே இருக்கின்றார் அல்லாஹ்வின் தூதரே. அவர் ஓதுவதை நீட்டித்தால் அதிகாலை சூரியனே உதித்து விடும் அந்த அளவிற்கு நீட்டிக் கொண்டிருக்கின்றார். பசி தாங்க முடியாமல் என் மனைவியை நான் தொழுகையில் இடையில் நிப்பாட்டினேன். நான் வரும் நேரத்தில் இனி நீ சுன்னத்து தொழக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தேன். அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், உன் கணவர் வரும் நேரத்தில் நீ தொழாதம்மா. இங்க விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண் எவ்வளவு குர்ஆனினுடைய ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணி இருப்பாங்க பாருங்க. விடிய விடிய தொழணும்னு சொன்னா குர்ஆனோடு எப்படி தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருப்பாங்க, குர்ஆனோடு சக நேரமும் அவர்கள் இருந்திருப்பார்களே. எல்லா நேரமும் செல்போனு டிவி ரிமோட் கையோடு இருக்கக்கூடிய நாம் எங்கே? எந்நேரமும் குர்ஆனும் கையுமாக இருந்த அந்த சஹாபிய பெண்கள் எங்கே? அந்த சஹாபிய பெண்களின் வாழ்க்கை நமது ஊரில் மணக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த முதியோர் மதரசா என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து அந்த பெண், அந்த கணவர் இரண்டாவது குற்றச்சாட்டிற்கு பதில் சொன்னார். அல்லாஹ்வின் தூதரே, நான் தாடி முடி நரைத்த கிழவன் அல்ல, தாடி முடி நரைத்த கிழவன் அல்ல, தாடி முடி கருத்த வாலிபன் நான். எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் முடிந்திருக்கிறது. வாரத்தில் 2 முறை 3 முறை எனது மனைவியோடு இன்பமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தால் அருகாமையில் சென்றால் இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று என் மனைவி சொல்கின்றாள். அதனால என்ன கேட்காம இனி சுன்னத்து நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உன் கணவனின் ஆசைக்கு இணங்கிக் கொள், அவரை கேட்காமல் சுன்னத்தான நோன்பு வைக்காதே. பாருங்க, மார்க்கத்தினுடைய பற்றுதலை பாருங்க. இஸ்லாத்தோடு அந்த ஒன்றி வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு எங்கு போனது? தொழுகையினுடைய நேரம் நடக்குது, தொழுகை நடக்குது, ரொம்ப தைரியமா, ரொம்ப துணிச்சலா, ரொம்ப அடாவடியா தெருவில் நிற்கக்கூடிய தாய்மார்கள், ரொம்ப தைரியம். இவ்வளவு தைரியம் பெண்களுக்கு ஆகக்கூடாது. மார்க்க விஷயத்தில், உலக காரியத்தில் ஆகமாக்கப்பட்டதுதான். ஒரு ஆணே வந்தாலும் எதிர்த்து பேசும் அளவிற்கான தைரியம் பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் விஷயத்தில் இவ்வளவு தைரியம் ஆகாது. இந்த தைரியம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தைரியம் இது. தொழுகை நடக்கும் போது அது குறைஞ்சது வீட்டுக்குள்ள போய் அமர வேண்டுமா இல்லையா? வெயில் அடிச்சா வெயில் அடிக்குன்னு வெளியே வரோம், மழை பெஞ்சா மழை பெய்யுதுன்னு வெளியே வரோம், வீடு சின்னதா இருந்தா வீடு சின்னதா இருக்குன்னு வெளியே வரோம், வீடு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல வெளியே கொஞ்ச நேரம் வந்து உட்காருவோன்ட்டு வெளியே வரோம். எப்பதான் வெளியே வர்றதை நிப்பாட்ட போறோம்? எப்ப நிப்பாட்ட போறோம் தெரியல. அப்போ வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டோம், வந்துகிட்டே இருக்கிறோம். அதுக்கு வீடு சின்னதா இருக்குங்கிற காரணம் தேவையில்லை, வெயில் அடிக்குதுங்கிற காரணம் தேவையில்லை, மழை பெய்யுதுங்கிற காரணம் தேவையில்லை, எந்த காரணமும் தேவையில்லை. ஏன்னா அப்படியே பழகிட்டோம். அந்த பழக்கத்தை மாற்றணும். நான் வந்த புதுசில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியுங்க, அப்போ வெளிநாட்டில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பயானில் வந்து அடிக்கடி நான் சொல்வேன், தாய்மார்கள் தயவு செஞ்சு வெளியே நிற்காதீங்க, தொழுகை நேரத்தில் வெளியே நிற்காதீங்க, தொழுகை நேரத்தில் ஆண்கள்லாம் உள்ளே வாங்க, 5 வக்துலையும் சொல்லுவேன். அப்போ வந்து ஊரில் இருந்து ஒரு சில முக்கியஸ்தர்கள், சத்து வீடு அவ்வளோ நெருக்கடியான வீடை சத்து வெளியே இருந்தாலும் முடியும், உள்ளெல்லாம் இருக்க முடியாது, புழுக்கம். அப்புறம் நானும் ஒரு சில வீடுகளுக்கு ஃபாத்திஹா ஓதும் போதெல்லாம் போய் பார்த்தேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சார், இவ்வளோ சின்ன வீட்டுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு என்னால் உட்கார முடியலையே, காலம் முழுக்க எப்படி உட்காந்து கிடப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த விஷயத்தை சொல்கிறத அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் காலம் கடந்து போச்சு. எல்லா வீடுகள்லையும் டிவி வந்துச்சு, எல்லா வீடுகள்லையும் ஃப்ரிட்ஜு வந்துச்சு, எல்லா வீடுகள்லையும் சீலிங் ஃபேன் ஒன்று, டேபிள் ஃபேன் ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஊர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க புதுசாக நிர்வாகம் மாற மாற வீடை கொஞ்சம் விசாலப்படுத்தணும், உள்ளே எல்லா அமைப்பும் கொடுக்கணும், ரொம்ப வெக்கையா இருக்கு, வீட்டினுடைய சீட்டை கொஞ்சம் மேலே தூக்குவோம், எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் வெளியேத்தான். அதுக்கப்புறம் வெளியேனா வெயில் நேரம், உள்ள இருக்க முடியாது, புழுக்கம். சரி, மழை நேரம்
உள்ள குளிர்ந்து மழை நேரத்தில் வெளியே இதமா இருக்க. அப்ப எந்த நேரம் தான் வீட்டில் நாம் அடங்கி இருப்பது, வீட்டுக்குள்ளே இருப்பது? எவ்வளோ பணத்தை செலவழிக்கின்றோம், ஒரு டேபிள் மேல வாங்கி உட்கார வேண்டியதானே. இதெல்லாம் காரணம் இல்லை சகோதரர்களே, வீண் பேச்சுக்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியே ஒரு 10 பேர் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை நோன்றதுக்கு கொடைகிறதுக்குனே ஒரு 10 பேர் 15 பேர் வெளியே உட்கார்ந்து கொண்டு எந்த நேரமும் சரி, தொழுகைக்கு வரும்போதும் பார்க்கின்றோம், தொழுகை நடக்கும் போதும் சிலர்களின் சத்தம் கேட்கிறது, தொழுகை முடிந்து வெளியே செல்லும் போதும் அதே இடம். பொதுவா பெண்களுக்கு மார்க்கம் ஒரு சலுகையை கொடுக்குது. தொழுகையை அவங்களால மாசத்துல இத்தனை நாள் தொழ முடியாது, அந்த நாட்கள்ல அவங்க தொழ தேவையில்ல. ஆனா வருட முழுக்க இப்படி தொழாமல் இருப்பது எந்த இஸ்லாம் சொல்லி தந்த வழிமுறைங்கிறதே தெரியல. அப்ப இப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக நடப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய புரியுதல் இல்லை. என்ன பயான் நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறது தான் செய்வேன், செஞ்சுட்டு போங்க. யாருக்கு நஷ்டம்? நஷ்டம் எனக்கா? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உங்களிடத்திலே ஒரு குற்றத்தை பற்றியான, உங்களிடத்திலே ஒரு தவறை பற்றியான தெளிவான அத்தாட்சி, தெளிவான செய்தி வந்துவிட்டால் நீங்கள் அந்த குற்றத்தை கைவிட வேண்டும். அந்த குற்றத்தை தெளிவான அத்தாட்சி வந்ததற்கு பிறகும் நீங்கள் கைவிடவில்லை என்றால் என்னோடு போர் செய்ய நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். ஊர்ல இருக்கிற 4 பேர்கிட்ட பேசி ஜெயிச்சிடலாம். நீங்க ஊர்ல இருக்கிற 4 பேரை கத்தி உருட்டி மிரட்டி பேசி நீங்க ஜெயிச்சிடலாம். அல்லாட்ட போர் செய்ய தயாரா நீங்க தாய்மார்களே? அல்லாட்ட போர் செய்ய தயாரா நாளை மறுமையிலே? அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா புழுக்கமா இருந்தது? சொல்ல முடியுமா? ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அளவு கடந்து வரம்பு மீறி இன்னைக்கு எல்லாத்தையும் செய்கின்றோம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். இது பெண்கள் பயானால பெண்களை பத்தி சொல்றேன். ஒருவேளை ஆம்பளை பயானா இருந்தா அப்ப ஆம்பளைங்களை பத்தியும் சொல்லி இருப்பேன் இல்லையா? இப்ப தாய்மார்களுடைய இந்த நிலை மாற வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் வசதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொடுக்கின்றான். வீடுகளுடைய நிலையை காரணம் காமித்து பாவத்தில் ஈடுபட்டீர்கள். வீடினுடைய நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றார். அப்படி இருக்க இருக்க மீண்டும் மீண்டும் ஒரு தவறை துணிச்சலாக செய்வது என்பது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாவலை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன? இஸ்லாத்தை பத்தி தெரியல. ஒரு பெண் எப்படி வெளியே வரணும், ஒரு பெண் வெளியே எப்படி நிற்கணும், ஒரு ஆண் இடத்துல எப்படி பேசணும், ஒரு ஆண் வரும்போது எப்படி நடந்து போகணும், ஆண்கள் வரக்கூடிய பாதையில பெண்கள் எப்படி இருக்கணும், வழிப்பறிய கூட தாங்கிடலாம் போல வழிப்பாதையில் உட்கார்ந்துருக்கிற தாண்ட முடியலை. நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கையில் 10 லட்ச ரூபா பணம் கொண்டு போகிறோம், ஒரு வழிப்பறி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த வழிப்பறியை கூட தைரியமா தாண்டி போயிடலாம். ஆனா வழிப்பாதையில் பெண்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் தைரியமா தாண்டி போக முடியல. அந்த சூழல் மாற வேண்டாமா? எத்தனை ஆண்டு காலங்கள் நாம் இப்படியே இருப்பது? எத்தனை ஆண்டு காலங்கள் இப்படியே எத்தனை உலமாக்கள் ஹஸரத்துமார்கள் பயானில் சொல்லிக் கொண்டே இருப்பது? இந்த சூழலை மாற்றுவதற்கு குறிப்பாக வயதில் முதிர்ந்த பெண்கள், பேரம்பேத்தி எடுத்த பெண்கள், தாய்மார்களே, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, எவ்வளவோ சிரமங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்றது உங்களுக்கு அவ்வளவு பெரிய சிரமமா இருக்காது. அப்படிதானே? குழந்தை பெற்றதிலிருந்து, மகனை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுலேருந்து, பேரம்பேத்தி எடுத்ததிலிருந்து எல்லா வரவு செலவு பார்த்த கஷ்டத்தை விடவா வீட்டுக்குள்ள உட்கார்ற கஷ்டம் பெருசா இருக்க போது? அப்படியா இருக்க போது? இல்ல. மற்ற இடங்களில் எல்லாம் பெண்களை வெளியே வாருங்கள் என்று ஆண்கள் அழைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மாற்று மத சமூகத்தை போய் பாருங்கள். வீட்டுக்குள் இருக்கிற பெண்களை வெளியே கூப்பிடுறான், வா, ஏன் உள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் வெளியே வந்து இரு, வா, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். அந்த பெண்கள் உள்ளேயே இருக்காங்க. வெளியே வர முடியாத பெண்கள் இன்றைக்கு வெளியே இருக்கிறார்கள். உள்ளே போச்சென்றால் உள்ளே போவதில்லை.
அப்போ மார்க்கத்தின் மீது ஒரு பயமும் ஒரு பற்றுதலும் அல்லாஹ்வின் மீது ஒரு நம்பிக்கையும் இன்னைக்கு நமக்கு இல்லை. அப்படிதானே? அல்லாஹ் தண்டிப்பன்கான், தண்டிப்புக்கு பயப்படணும். அல்லாஹ் நன்மையை தாரன்கான், நன்மைக்கு எதிர்பார்க்கணும். பயப்பட்டாலும் எதிர்பார்த்தாலும் என்ன செய்யணும்? அந்த ரெண்டையுமே நாம் அல்லாஹ்ட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கான வேலைகள் என்னவோ அதை செய்யணும். நன்மையை தாரன்னு சொல்லிட்டானா நன்மையை நன்மையை தாரன்னு சொன்னானா நன்மையை பெறுவதற்கு என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும். தண்டனையை தாரன்னு சொன்னானா தண்டனை எந்த வேலைக்கு தாரன் நல்லா சொல்றானோ அந்த வேலையை செய்யக்கூடாது. அப்படிதானே? நல்லா பாருங்களேன், ஒரு போலீஸ்காரன் ஹெல்மெட் போட்டு வந்தா ஃபைன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஹெல்மெட் போட்டிருந்தா என்னங்க செய்வோம்? போலீஸ்காரன் பக்கத்திலேயே போய் ஸ்லோவாக பிரேக் பிடிச்சி போய்கிட்டே இருப்போம். ஏன்னா அவன் நிப்பாட்ட மாட்டான். ஹெல்மெட் போடலைன்னா ஊரை சுற்றி உலகத்தை சுற்றி தெரு போய் கடைசியில் மெயின் ரோட்டை பிடிச்சி போவோம். அதான் பண்ணுவோம். சாதாரண ஒரு ஹெல்மெட் போலீஸ்காரனுக்கு பார்த்து இப்படி பயந்து ஓடுறோம். இங்கே வலி இருக்கு, ஆனால் மறுமை நாளில் என்ன இல்லை, வலி இல்லை. அதனால தாய்மார்கள் மதரசாவிலே இணைவதற்கான, மதரசாவிலே படிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதின் காரணமாக நமது ஊருக்குள்ள மார்க்கத்தினுடைய மனம் என்பது நமது தெருவில் முழுமையாக வீசும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மணி 5:50 ஆகிவிட்டது. அப்ப இந்த மார்க்க கல்வியை முழுமையா எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கான ஒரு வழிமுறையா இப்ப என்ன பண்ண போறோம்? முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம். வயசான பெண்கள் நல்ல காதில் கேட்டுக்கணும். நாளைக்கு ஆலிமா நிறைய ஆள் ஓத வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு பெண்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஆண் பிள்ளைகள் சிறார்களாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் சிறார்களாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் காலை, குறிப்பாக காலை மாலை மதரசா நடத்துவதற்கென்று நமது ஊரில் ஒரு புதிய ஆலிமாவை நியமித்திருக்கிறோம். அந்த ஆலிமாவினுடைய வேலை என்னன்னா, காலையிலையும் சாயந்தரமும் சின்ன பிள்ளைங்களுக்கு மதரசா நடத்துவாங்க. மதரசா எங்க வச்சு நடக்கும் அப்படின்னா, நமது ஊர்ல முதல்ல மண்டபத்தில் வச்சுதான் மதரசா நடந்தது. அதே மண்டபத்தில் வச்சுதான் சிறார்களுக்கான மதரசாவை புதிய ஆலிமா நடத்துவார்கள். அதன கரண்டு போச்சு. முக்கிய செய்தி சொல்லும் போது என்ன போச்சு? கரண்டும் போச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உயிரை கொடுத்து கத்துங்க, உங்க ஊருக்காரங்க வருவாங்க தெரியும். வந்துருச்சு கரண்டு. அப்ப அல்லாஹ் இப்படி ஒரு செகண்ட்ல சோதிச்சிருவான். பாத்தீங்களா? 3/4 மணி நேரம் போகல, முக்கியமான செய்தி சொல்ல வர போயிடுச்சு. இந்த மாதிரிதான் அல்லாஹ் நிறைய நேரத்துல நம்ம பண்ற தப்புகளை நம்மளை விட்டுருவான். முக்கியமான தருணத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரே புதிய அல்லாஹ் பிடிச்சிருவான். அது கூட ஒரு படிப்புல தான் நமக்கு. அப்ப தாய்மார்கள் என்ன சார், தாய்மார்களே வருது பாருங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க காலையிலையும் மாலையிலையும் மதரசா விடுமுறை இல்லாம சரியான முறையில அவங்கள மதரசாக்கு அனுப்பிடுங்க. ஏன் இதை சொல்றோம்னா, நம்ம ஊர் மேல நிர்வாகத்துக்கு ரொம்ப அக்கறை. என்ன அஜித்து இப்படி காலையில மதரசாவை நிப்பாட்டிட்டீல, இந்த பசங்க 2 மணி ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து ஓதியுமே, இன்னும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையெல்லாம் குரான் ஆரம்பிக்கலையே, ஒரு நேரம் வச்சா எப்படி அவங்க ஓதுவாங்க? எப்படினாலும் 2 நேரம் மதரசா நடக்கணும். நிர்வாகத்தினுடைய முடிவு. மதரசா பிள்ளைங்க இனி வம்பா போயிடக்கூடாது. எத்தனையோ பிள்ளைங்க ஓதாம வம்பா போயிட்டாங்க, வேலைக்கு போய் அங்க போய் வம்பா போயிடக்கூடாது. காலைல மாலைல மதரசா நடத்துங்க சருத்து நடத்துங்கன்னா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இயலாது, அங்கேயும் நடத்தணும் இங்கேயும் நடத்தணும், கண்டிப்பா என்னால முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆலிமாவை ஊர்ல இருந்து சம்பளம் கொடுத்தாலும் போட்டுருவோம்.
மதரசா தடவிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக ஒரு ஆலிமாவை தேர்வு செய்து அந்த ஆலிமாவிற்கு இடத்திலே பல செய்திகளை கேட்டு தெரிந்து அவர்கள் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் பாடம் நடத்துவார்கள் என்பதையெல்லாம் சோதித்து பார்த்ததற்கு பிறகு இந்த முடிவை நிர்வாகம் எடுத்துள்ளது. எனவே காலையிலையும் சாயந்தரமும் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஒன்று சேர்ந்து பழையபடி நான் வந்த புதுசுல 2019 எப்படி மதரசா நடைபெற்றதோ அதே போன்று நடக்கும் என்பதை தாய்மார்களுக்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன்மார்களுக்கும் இந்த செய்தியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப ஆலிமா புதுசா வந்திருக்கிற ஆலிமா தானே அப்படின்ட்டு அவங்கள ஏமாத்திரலாம், டிமிக்கி கொடுத்துடலாம், டேரா கொடுத்துடலான்ட்டு பிள்ளைங்க நினைக்க கூடாது. அங்க என்ன நிகழ்வு நடந்தாலும் நைட்டுக்குள்ள செய்தி முழுமையா வந்துடும். காதர் பாய் வந்தாரா, நஜீம் பாய் வந்தாரா, பைசல் பாய் வந்தாரா, காசிம் பாய் வந்தாரா, பொட்ட பிள்ளைகளை எந்த பிள்ளையெல்லாம் வந்துச்சு, எந்த பிள்ளை பேசுது, எந்த பிள்ளை சேட்டை பண்ணுச்சு, எந்த பிள்ளை எஞ்சி விளையாடுச்சு, எந்த பிள்ளை எத்தனை தடவை தண்ணி குடிக்க போச்சு, ஒண்ணுக்கு கேட்டு போச்சுன்னு சொல்லி எல்லா செய்தியும் நைட்டுக்குள்ள வந்துடும். வாரத்தில் ஒரு முறை நான் வந்து மதரசாவை ஒரு பார்வையிடுவேன். வாரத்தில் 3 முறை மூத்த ஆலிமாக்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய மூத்த ஆலிமா வாரத்தில் 3 முறை வந்து ஒரு லேசான கண்காணிப்பின் பெயர்ல கண்காணித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் எதுக்கு? தாய்மார்கள் உள்ள இருந்து பதில் சொன்னா நான் கேட்காது, ஏன்னா நான் ரொம்ப தூரத்துல உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு? ஒரு 5 நிமிஷம். எதுக்கு? உங்க பிள்ளைங்க ஓதணுங்கிற ஒரே நோக்கம்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்ப நிர்வாகம், நான், ஆலிமா எல்லாரும் ஒரு சேர்ந்து இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு கருத்துகள், இவ்வளவு ஆலோசனைகள், இப்போ உட்காந்து லைட்டை போட்டு ஃபேனை போட்டு மைக்க போட்டு இப்படி கத்துறது எல்லாமே எதுக்குன்னா உங்க பிள்ளைங்களை தயவு கூர்ந்து மதரசாவுக்கு அனுப்புங்க. மதரசா நேரத்துல முடிவெட்டுறதுக்கு ஆம்பளை பிள்ளைகளை அனுப்பாதீங்க. மதரசா நேரத்துல மாவு வாங்க அனுப்பாதீங்க. மதரசா நேரத்துல மசாலா திரிக்க ரேஷன் கடைக்கு, துணி கடைக்கு, பலசர கடைக்கு, பெட்டி கடைக்கு முட்டை வாங்க, என்ன வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு சொல்லி மதரசா நேரத்துல அனுப்பாதீங்க. எப்பா சொல்லியாச்சுப்பா, இந்த பசங்க தான் சொன்னாங்க, எங்க உமா தான் பரவாயில்ல நீ போயிட்டு வந்து போனா போதும் சொல்லுது, நான் என்ன செய்ய அப்படின்னா, நீங்க வேணா எங்க உமா சொல்லுங்கன்னா சொல்லியாச்சு, இனிமே உங்களை யாரும் கடைக்கு போக சொல்ல மாட்டாங்க. புரியுதாப்பா? அதனால நீங்க யாரும் இப்ப மதரசா நேரத்துல கடைக்கு போட நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள் மீது அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை. நான் சொன்னா அவங்க வந்து செய்ய மாட்டாங்க, அப்படி எல்லாம் பிள்ளைகளை விட மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. நீ சொல்றத நம்ப மாட்டேன், உங்க பெற்றவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கிறது தான் நம்புவோம். அப்ப என்ன செய்யுங்க, பொம்பளை பிள்ளைகளை காலை நேரத்தில் அனுப்பிடுங்க, ஆண் பிள்ளைகள் காலை நேரத்துல சுபுவுக்கு வந்துடணும். அது போக வழமையாக நடக்கக்கூடிய ஆலிமா மதரசா 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு. 1ஆம் ஆண்டுல ஏறத்தாழ ஒரு 11 பேரோ 12 பேரோ பயின்று கொண்டிருக்கின்றார்கள். 2ஆம் ஆண்டுல ஒரு 7 பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். 3ஆம் ஆண்டு இந்த வருடம் பட்டம் வாங்குவதற்கு தயாராக ஒரு 5 பேர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், படிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மதரசா காலை சுபுகு நேரத்தில் வடமை போன்று நடக்கும். 2வது சுமராவுக்கான மதரசா மகரீபுக்கு பிறகு நடக்கும். இதுல காலையில நடத்துற மதரசா ஆலிமாவுக்கு வேலை இருக்கு. யாருக்கு வேலை இருக்கு? ஆலிமாவுக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. இப்போ கூடிய நேரங்கள்ல எனக்கும் வேலை இல்லை, ஆலிமாவுக்கும் வேலை இல்லை. அதனால என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த வயதான பெண்கள் ஒரு 40 வயது, 45, 50, 55, 60 காது கேட்டு கண்ணு தெரிகிற மாதிரி அந்த வயசாளிகள்லாம் இருக்கீங்களா? எல்லாரும் காதும் கேட்குது கண்ணும் தெரியுது அப்படின்னு இருக்கிற மாதிரி எவ்வளவு வயசாளிகள் நீங்க எவ்வளவு வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தினமும் சாயந்தரம் 1 மணி நேரம் ஆலிமா உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. இந்த பழைய பள்ளிவாசல்ல வச்சு
சில சாயந்தரம் ஆலிமா வந்து ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஊருக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ என்னன்னா வயசானிங்க எல்லாம் தனியாக ஒதுக்கிடுவோம். சின்ன பிள்ளைங்களோட நீங்கள் உட்கார வேண்டாம். நீங்கள் படிக்க வர்றது சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. திங்கக்கிழமையிலிருந்து அந்த மண்டபத்தில் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கான மதரசா தொடங்கப்படும். மதரசா தொடங்குறதுக்கு முன்னாடி அதில் அந்த ஜன்னலில் அந்த கதவுகளில் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய துணியை போட்டு மறைச்சிருவோம். உள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, வெளியே யார் இருக்கிறாங்கிறத உள்ளே இருந்து பார்த்தா தெரியாது. அவன் பெரிய ஆட்கள் கூச்சமே படாமல் ரொம்ப அழகான முறையில் வந்து 2 குர்ஆன் ஆயத்தை மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி ஓதி படிச்சுக்கங்க. குறைஞ்சபட்சம் அல்லாஹ் காப்பாற்றணும், நோய் இல்லாமல் எல்லாரையும் அல்லாஹ் வாழ வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நோயில கிடக்கும் போது ஒரு அல்ஹம்து சூரா ஓதி, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வை அர்த்தத்தோட ஓதி, நம்ம முகத்திலேயே நம்ம ஊதி கொள்வதற்காவது நமக்கு அந்த மார்க்க கல்வி தேவைப்படுது. 2ஆம் கலிமா தப்பு இல்லாமல் எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, மௌத்தா போகும்போது முதல் கலிமா சொல்லணும்னு தெரியும், அப்படிதானே? ஆனால் நம்ம குடும்பத்தில் யாராவது மௌத்தா போயிட்டு அவங்களுக்காக நம்ம 2ஆம் கலிமா சொல்லணும். சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமா? வீட்டில் யாராவது மௌத்தா போயிட்டா, ஐயையோ போயிட்டேனே, உங்க கூட நானும் வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னதோட சுலைமான் அப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்கப்பா இன்னொரு கப்பன் துணி வாங்கிட்டு வாங்க ஆல்ரெடி அப்படி சொல்லி கப்பன் துணியை வாங்க சொன்னா ஒத்துப்பீலாம் ஒத்துக்க மாட்டோம். ஆள் மௌத்தா பெருசா என்ன செய்யணும்? கூலு கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மௌத்தா போனவருக்காக நம்ம 2ஆம் கலிமா ஓதணும். எத்தனை இடங்கள்ல அது நடக்குது சகோதரர்களே? எத்தனை இடங்கள்ல நம்ம உம்மா அப்பா தான் போயிருப்பாங்க, நம்ம ஆப்பா போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் கணவரை இழந்தவங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி இழந்தவங்க இருப்பாங்க. அவங்க மௌத்தா போகும்போது நம்ம இந்த 2ஆம் கலிமா ஓதி இருக்கிறோமா? நம்ம மௌத்தா போகும்போது நமக்கு நாம 1ஆம் கலிமா ஓதணும். நம்மள யாராவது மௌத்தா போயிட்டு அவங்களுக்காக 2ஆம் கலிமா ஓதணும். அந்த கலிமாவாவது அர்த்தத்தோட நமக்கு தெரியுமா? பத்த பிள்ளையில கேட்டா அவ்வல் கலிமா தையபு லா இலாஹன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு 55 வயசுல உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு 1ஆம் கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன சொன்னீங்க? லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ். அதான் தெரியும், அந்த அளவுக்கு தான் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முழுமையா சொல்லுங்கன்னா வாய் வராது அப்படின்னு சொல்றோம். ஆனா வேற வேற வார்த்தையெல்லாம் வாயில ரொம்ப தெளிவா வரும். காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைன்னா கணீர் கணீர் கணீர்னு வரும். ஆனா கலிமாவை கட்ட வாய் கொளரும். அப்ப அந்த நிலை முதியோர்கள்ட்ட மாறணும், பெண்கள்கிட்ட மாறணுங்கிறதுக்காகத்தான் இத்தகைய பெரிய முயற்சிகளை தொடர்ந்து ஊர் நிர்வாகமோ, ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களும், ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. பெண்கள் முதலிலே மாறுவதற்கு தயவு செய்து முயற்சி செய்யுங்க. திரும்பவும் நான் சொல்றேன், வார வாரம் ஜும்மாவில் என்னால் இதை சொல்ல முடியாது, அடிக்கடி வார வாரம் ஒரு பெண்கள் பயான் என்னால் அமைக்க முடியாது. எனவே தாய்மார்கள் வெளியே நடமாடுவதை தயவு கூர்ந்து கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இடையில் அந்த பழக்கம் மிகுந்த குறைவாகவே காணப்பட்டது. நிறைய ஆட்கள் என்னிடத்தே மகிழ்ச்சியாக வந்து சொன்னாங்க, இப்போலாம் அவ்வளோ ஆட்கள் வெளியே நிற்கிறது இல்லை, 10 மணிக்கெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க, பரவாயில்ல. அது திரும்ப அதை சொல்லாமலே விட்டு போனதோ என்னவோ, திரும்ப அந்த தமிழில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை துறடிங்கிற கதையில் திரும்ப அது என்ன செய்யுது, தலை தூக்குது. தயவு செஞ்சு அது வேண்டாம். அது உங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் நல்லதில்லை, மறுமை வாழ்வுக்கும் நல்லதில்லை, உங்களுடைய கபருக்கும் அது நல்லதில்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் அது நல்லதில்லை, இன்னும் சொல்ல போனால் உங்கள் கணவர்களுக்கும் அது நல்லது இல்லை. இங்கே இருக்கிற கணவன்மார்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள், பொறுத்து போகக்கூடியவங்க, பொறுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? மற்ற ஊர்கள் எல்லாம் இது போன்ற சூழ்நிலை இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வேற மாதிரி விபரீதமான முடிவுகளை கணவன்மார்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊர்கள் எத்தனையோ இருக்குது. ஆம்பளைங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும் இவ்வளோ பொறுத்து போகிறதுக்காக வேண்டி இல்லையா?
அப்போ பெண்கள் அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய கல்வியையும் மார்க்கம் எந்த வழிமுறைகளை நம்ம நடக்க சொல்லுச்சோ அந்த வழிமுறையில் நடக்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. இன்னும் வாழக்கூடிய காலங்களில் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நமக்கு இருக்கக்கூடிய சிறிய பெரிய கடன்களை அல்லாஹ் உடனடியாக அடைப்பதற்கான வருமான அதிகப்படுத்துதலை நம் அனைவரின் கையிலும் அல்லாஹ் கொடுப்பானாக. உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு சரீர சுகத்தோடு யாரிடத்திலும் தேவைப்படாமல் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்தை மனதிலே சுமந்து கலிமாவை நாவிலே மொழிந்து கண்ணை மூடும் பெரும் பாக்கியத்தை கருணையாளன் அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மீதும் நம் மீதும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தாய்மார்களுக்கு உள்ளே தேநீர் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தாய்மாருங்க அமைதியா பொறுமையா நிதானமா அந்த தேநீரை பெற்றுக்கொள்ளுங்க. அதோடு உங்களுக்கு பிஸ்கட்டுகள் கொடுக்கப்படும். சலசலப்பு வேண்டாம், சத்தம் வேண்டாம். வெளியே இருந்து பயான கேட்ட தாய்மார்களும் மதரசாவில் சேர முயற்சி பண்ணுங்க. ஷைத்தான் வேண்டாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பான். ஷைத்தானுடைய எண்ணத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி ஷைத்தானுடைய சிந்தனையெல்லாம் அப்புறப்படுத்தி மதரசாவுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் ஒளிமயத்தை ஏற்படுத்திடுவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை அகற்றிடுவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை கஷ்டங்களை அல்லாஹ் போக்கிடுவான். அதற்காகவாவது தாய்மார்கள் மதரசாவிற்கு வர முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஆலிமா என்ன பாடத்தை வேண்டுமென்றாலும் சொல்லித்தர தயாராக இருக்கிறார்கள். எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லித்தர தயாராக இருக்கின்றார்கள். எத்தனை தடவை நீங்க திரும்ப திரும்ப ஒரே பாடத்தை கேட்டாலும் கோபப்படாம சளிப்படையாம உங்கள் மீது வெறுப்பு இல்லாம சொல்லித்தர தயாராக இருக்கிறாங்க. தாய்மார்கள் தயவு செய்து மதரசாவிலே இணைந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அன்போடு உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவனாக உங்களிடத்திலே நான் உரைத்துக் கொண்டே இருக்கின்றேன். உங்கள் உள்ளங்களில் இந்த செய்தியை ஏந்தி மதரசாவிற்கு வருகை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.